தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாரு. இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்காக தந்த வேத வசனம் பிலிப்பியர் 4:6 வசனம் உங்க மத்தியில வாசிக்கிறேன். நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து உங்க விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களையும் உங்க சிந்தையையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலியா. பாருங்க, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாம என்ன செய்யணுமா? நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து எல்லாத்துக்கும் உங்க விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு தெரியப்படுத்தணும். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே, ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க எதுக்காக நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை நீங்க ஏசப்பாக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணி உங்களால முடியுமனா ஒரு நாளைக்கு ஒரு 1000 ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்களேன். அது உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும். கண்டிப்பா நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களோ அதுல ஏசப்பா உங்களுக்கு வெற்றியை தருவாரு. கண்டிப்பா அதுல ஒரு மாற்றங்கள் உண்டாகும். நாங்க கூட அதை பார்த்து கொண்டு அதை ரிஸ்க் கொண்டிருக்கிறோம். அதை நான் உங்களுக்கும் தெரியப்படுத்துறேன். நீங்களும் அதை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. அப்ப பாருங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆண்டவர் தெரியப்படுத்தும் பொழுது ஜெபம் பண்ணும் பொழுது கீழே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்க இருதயங்களையும் உங்க சிந்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளுமா. பாருங்க, தேவ சமாதானம் உண்டாகும். உங்க இருதயத்தை ஆண்டவரை காத்துக்குவாரு, சமாதானத்தினால நிரப்புவாரு. இருதயம் தளம்பாதபடி, கவலைப்படாதபடி, அங்கெங்கேயும் ஓடாதபடி, அல்லது வேற முயற்சிகளை நீங்க ஏதாவது வேற தவறான ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகாதபடி ஏசப்பா உங்க இருதயத்தை காத்துக்குவாரு. உங்க சமாதானத்தை ஆண்டவரை காத்துக்குவாரு. சமாதானம் உங்களை விட்டு விலகாதபடி ஆண்டவரை காத்துக்குவாரு. உங்க இருதயத்தை காத்துக்குவாரு. ஆனா நீங்க செய்ய வேண்டியது ஏசப்பாக்கு ஸ்தோத்திரத்தோட ஆண்டவர்கிட்ட அந்த ஜபத்தை ஏறெடுக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும். அப்பா, நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். சில வேளையில ஜபம் கூட வராது. அதிக கவலைகள் இருக்கும் பொழுது, அதிக பாரமா இருக்கும் பொழுது, நான் என்னோட வாழ்க்கையில வந்தது வார்த்தையே சொல்ல வராது. ஆண்டவரே தோத்திரான்னு சொல்லுவேன். என்ன அறியாதபடி அதிகமா சத்தம் போட்டு அலறி கொண்டிருப்பேன், வார்த்தையே வராது. அப்ப இந்த ஸ்தோத்திரமும் இந்த கண்ணீரும் ஆண்டவர்கிட்ட போகும் பொழுது நம்மளோட வார்த்தை ஆண்டவர் மேல வைக்கணும். ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். நம்மளுடைய கவலைகளை ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? அந்த சமாதானம் இருதயத்தை காத்துக்கிறோம். நம்ம எதற்காக அலமோதிக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு அங்கலாப்பா நம்மளோட இருதயமே வெடிக்கிறது போல இருக்கும். ஏசப்பா அப்படிலாம் வராது, இப்படி ஆண்டவர் பாதுகாப்பாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. இங்க ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. நீங்க கவலைப்படாதீங்க. இருதயத்தை ஆண்டவர் சமாதானத்தினால நிரப்ப போறாரு. நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க அலம்பி கொண்டிருக்கிறீங்களோ, நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்க இருதயத்தை சமாதானத்தினால நிரப்ப போறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நான் உங்களுக்கான ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, தோத்திரம் நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேர் பெறா தொட்டு ஆசீர்வதிங்க தகப்பனே. இயேசுவே தோத்திரம். அப்பா, உங்க பிள்ளைகள் ஆண்டவரே, அப்பா தோத்திரம் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறத நீர் அறிந்திருக்கிறீங்களா ஏசப்பா. அப்பா தோத்திரம், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க உமக்கு தெரியப்படுத்தும்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஏசாப்பா, உமக்கு தெரியப்படுத்துற உங்களோட பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நீங்க கைவிடாதபடி ஆண்டவரே நீர் அவர்களோட இருதயங்களை காத்துக்கொள்ளும். ஆசீர்வதிங்க அப்பா. நீர் சாட்சியாக நிறுத்துங்க தகப்பனே. தோத்திரம். யாரெல்லாம் இந்த நேரத்துல நோக்கி பாக்குறார்களோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரத்துல நீர் அற்புதங்களை செய்யுங்க தகப்பனே. தோத்திரம். நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் நல்ல பிதாவே.